கண்டிப்பாக தீபிகா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 86.4 கோடி ரூபாய் செலவில் நிறைவு பெற்ற 63 பணிகளையும், சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் கற்று வாரியத்தின் சார்பில் 635.30 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதே போல பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 335.62 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 புதிய திட்ட பணிகளுக்கும், சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் 932 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 புதிய திட்ட பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மேலும் சென்னை குடிநீர் வாரியத்தின் அலுவலக பயன்பாட்டிற்காக 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 வாகனங்களை அலுவலர்களுக்கு வழங்கினார். அதே போல இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருக்கோயில்களில் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பிற்காக உயர்த்தப்பட்ட அரசு மானியமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருக்கோயில்களுக்கு 18 கோடி ரூபாயும், புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோயில்களுக்கு 10 கோடி ரூபாயும், தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான நிர்வாகத்தின் கீழ் உள்ள திருக்கோவில்களுக்கு 8 கோடி ரூபாய் என மொத்தம் 36 கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அத்துடன் முக்தி நாத் ஆன்மீகம் பயணம் மேற்கொண்ட 389 பக்தர்களுக்கு தலா 30,000 ரூபாய் வீதம் வழங்கும் அரசின் மானிய உதவியின் கீழ் அடையாளமாக 10 பயனாளர்களுக்கு நிதி உதவியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். குறிப்பாக பால்வளத்துறை சார்பில் நாமக்கல் மாவட்டம் லத்துவாடியில் 89.28 கோடி ரூபாய் மதிப்பிலான நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் கையாளும் திறன் கொண்ட அதிநவீன பால் பண்ணையையும், சென்னை அம்பத்தூரில் 11.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஆய்வகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். மேலும் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் பணியாற்றி வரும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ரூபாய் மாதாந்திரமாக 1000 ரூபாய் கருணை உதவித்தொகையும் வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைக்க உள்ளார். மொத்தமாக மக்களின் அடிப்படை வசதிகளின் ஆன்மீகம், நலன் மற்றும் விவசாயம் சார்ந்த வளர்ச்சியை முன்னெடுக்கும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்துள்ளார். தீபிகா.